அடிபட்டு வர பேஷண்ட்ஸுங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போன் ஸ்ட்ரென்த்து குறையிறதுனால லேசாக தடுக்கி விழுந்தாலும் ஃப்ராக்சர் ஆகிடும். விழுந்து ஃப்ராக்சர் ஆன பிறகு அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, படுத்துட்டு இருந்தால் முதுகில் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பிறகு அவங்கள கிட்டத்தட்ட வணக்கம். நான் டாக்டர் முத்தையன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன். என்னோட ஃபீல்டில், அதாவது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு மேலே என்னோட சர்வீஸு. அதில் நான் வந்துட்டு ஆர்த்தோபெடிக்ஸில் கிட்டத்தட்ட எல்லா விதமான வைத்திய முறைகளும் அறுவை சிகிச்சைகளும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பீவல் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஃபுல் டைம் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இங்கே வந்துட்டு வரக்கூடிய எந்த விதமான ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கு எல்லா வைத்திய முறைகளையும் இங்கே செய்ய முடியுது. நான் அதை செஞ்சிகிட்டு இருக்கேன். இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா, ட்ராமா அடிபட்டு வர பேஷண்ட்ஸுங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இடுப்பில் அடிபட்டு வந்து நடக்க முடியாமல் இருந்து வந்தாங்கன்னா, அந்த ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா, ஒன்று வேகமாக விழுந்து அடிபடுறதுனால வரும். அதுக்கடுத்து இப்போ காமனாக வந்துட்டு ஏஜ்டு பர்சன்ஸ் ஓவர் 55-60க்கு மேலே ஆஸ்டியோபோரோசிஸ், போன் ஸ்ட்ரென்த்து குறையிறதுனால லேசாக தடுக்கி விழுந்தாலும் ஃப்ராக்சர் ஆகிடும். விழுந்து ஃப்ராக்சர் ஆன பிறகு அவங்களால எழுந்து நிற்கவோ நடக்கவோ முடியாது. அதனால் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க படுத்த படுக்கையோட இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, படுத்துட்டு இருந்தால் முதுகில் பெட்சோர், அதாவது புண்ணு வர்றது, படுத்த படுக்கையில் அப்படியே இருந்துக்கிட்டு அவங்களால ஆக்டிவாக இருக்க முடியாத சமயத்தில் லங் ப்ராப்ளம் வரும், நிமோனியா. அதுக்கடுத்து அவங்க வேண்டிய அளவு சாப்பிட முடியாமல் இருக்கிற அந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னா, அவங்களோட ஹெல்த்தும் குறைஞ்சிடும். அதன் பிறகு வந்துட்டு அந்த சிறுநீரகம், கல்லீரல், இந்த மாதிரி மற்ற உறுப்புகளையும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை குறைக்கிறதுக்காக நம்ம அவங்க அடிபட்டு நிற்க நடக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா, உடனே நம்ம வந்து மருத்துவ ஆலோசனைக்கு கூப்பிட்டு வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா, சப்போஸ் அந்த இடுப்பெலும்பு உடஞ்சி இருக்குது அப்படின்னா, அந்த இடுப்பெலும்பு உடஞ்சது என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த இடுப்பெலும்பு உடஞ்சவங்களுக்கு சாதாரணமாக கட்டு போட்டால் எலும்பு சேர்ந்துருமா அப்படின்னா, அந்த இடத்துல சேர்றது கஷ்டம். அப்போது அதுக்கான வைத்திய முறை என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அதை பண்ணிக்கிறது நல்லது. அதாவது இந்த ஹிப்பு ஃப்ராக்சர் அப்படின்னா, ஃப்ராக்சனுக்கா ஃபியூமரில் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். ஒன்று அந்த ஹெட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறது, இல்லாட்டி டோட்டல் ஹிப்பு, அந்த ஹெட்டு ப்ளஸ் அசெட்டபுலம் இன்னொரு கப்பு, இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணுறது. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பிறகு அவங்கள கிட்டத்தட்ட முதல் 2வது நாளே நிற்க நடக்க விடலாம். இருந்தாலும் அந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு இருக்கக்கூடிய சிறு வலி அந்த மாதிரியான கஷ்டம் இருந்ததுன்னா அவங்கள ஒரு வாரத்தில் நிற்க நடக்க விடலாம் வித் சப்போர்ட். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்ன மற்ற எல்லா காம்ப்ளிகேஷன்ஸையும் அவாய்ட் பண்ணலாம். அதாவது இந்த பெட் சோரு, நிமோனியா, இந்த யூரிமியா, இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறது, லிவர் ப்ராப்ளம் இருக்கிறது. அதுக்கடுத்து ரொம்ப காமனாக வர்றது வந்து கான்ஸ்டிபேஷன். அவங்களால மோஷன் போகிறது, யூரின் போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கத்தீட்ரு போட்டு நாங்கள் வந்துட்டு யூரின் போகிறத வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிப்போம், அந்த ஃப்ளூயிட் பேலன்ஸு. காம்ப்ளிகேஷன்ஸில் இந்த கான்ஸ்டிபேஷன் தான் ரொம்ப கஷ்டமான இது. அப்போ வந்துட்டு அவங்க ஆம்புலண்ட்டாக இருந்தால் தான் வந்துட்டு அவங்களால வந்துட்டு செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஆப்ரேஷன் பண்ண பிறகு மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, காலில் ரத்தம் உறைஞ்சிடும். அந்த அப்படியே அசைக்காமல் படுத்துட்டு இருந்தால் அந்த ரத்த குழாயெல்லாம் டீப் வெயின் த்ரோம்போசிஸ்ன்னு சொல்லுவோம், ரத்தம் உறைஞ்சிடும். இதுவும் ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன். அதுக்கடுத்து ஆப்ரேட் பண்ண பிறகு இவங்களை நான் சொன்ன மாதிரி 2வது நாள் 3வது நாளே கை கால் அசைச்சு பயிற்சி பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, அவங்களுக்கு வேணுன்ற அளவு நியூட்ரிஷன் கொடுக்கறது. அதாவது ஹாஸ்பிட்டல் கேர் இருக்கும்போது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். அதாவது அவங்களுக்கு அனிமியா இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு நியூட்ரிஷனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அந்த ப்ரோட்டீன் அந்த இதெல்லாம் குறைஞ்சதுன்னா அதுக்கும் வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துக்கலாம். அந்த போன் ஹீலிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணுமோ அதுக்கான வைத்திய முறைகளை அத்தனையும் பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்து இந்த மெடிக்கல் ப்ராப்ளத்துக்கு பார்த்த பிறகு ஃபிசியோதெரப்பி, அவங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறது, நிற்க வச்சு நடக்க வச்சு அவங்கள ஆம்புலண்ட்டாக பண்ணுறது. அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மூட்டு காமனாக பார்த்தோம்னா அந்த டிவிடி வராமல் இருக்கிறதுக்கு
மூட்டு அசைச்சு பயிற்சி பண்றது, கணுக்கால் அசைச்சு பயிற்சி பண்றது, நிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு அவசியம் பண்ணியாகணும். அப்போ இந்த மாரி வந்துட்டு நம்ம செய்யும்போது, அவங்கள எவ்வளோ சீக்கிரமா நம்ம நிக்க வச்சு நடக்க வைக்கிறோமோ, அதுல வந்துட்டு அவங்க கிட்டத்தட்ட நியர் நார்மல் அந்த ப்ரீ இன்ஜுரி ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. அதாவது முதல்ல எப்படி அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தவங்களோ, நடந்துகிட்டு இருந்தாங்களோ, அந்த பொசிஷனுக்கு வரலாம். அவங்க 50, 60 வயசு இல்ல, 80, 90 வயசுல இருக்கவங்களுக்கு இந்த இந்த ப்ராப்ளம் காமன் தான். அதனால அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆப்பரேஷன் பண்ணலாமா? பண்ணா அவங்க இம்ப்ரூவ் ஆவாங்களா? அப்படின்ற சந்தேகம்லாம் தேவையில்ல. அவங்களுக்கு வேற ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, சுகர் அந்த மாரி ஏதாவது இருந்தாலும் அத கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ணுவோம். இந்த இடுப்பெலும்பு உடைஞ்சு, அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கு சரியான வைத்திய முறைகள செஞ்சோம்னா, அவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நார்மலான லைஃப் ஸ்டைலுக்கு திருப்பி வர்ற மாரி அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியும். அப்படின்றது என்னோட ஆணித்தரமான கருத்து. இத வந்துட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணி, அந்த வைத்தியத்த வேண்டியவங்களுக்கு, அதாவது இப்ப நம்ம அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி அப்படின்ற அந்த ஸ்டைல்ல இருக்கிறவங்களுக்கு, அத நம்ம தான் கைட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு இத செய்யணும். தேங்க் யூ.